நேத்து நடந்த செமிஃபைனல் இந்தியாவுக்கு வாழ்வா சாவா அந்த மாதிரி நிலைமையில தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய உமன்ஸ் டீம். நாளைக்கு நடக்க போகிற ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுடைய ப்ரிடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதாவது என்னென்னா ரீசெண்டாக செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா ஸ்மிருதி மந்தானா அவங்க அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், இப்போ ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு கேமில் ட்விஸ்டே நடந்திருக்கு. ஸோ இந்தியாவில் இருந்து வந்த ஒரு பேட்ஸ்மேன் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கதரை விட்டு ஒரு பூஸ்பம்பான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 338 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 49.5 பால் பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஓவரையும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னடா இது பார்த்தீங்கன்னா இமாலய இலக்கா இருக்கேன்னு பார்த்தா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அத்துப்படி தான். ஸோ நாங்கள் ஈஸியாக பார்த்தா சேஸ் பண்ணி முடிச்சிடுவோம்னு சொல்கிற இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு செமிஃபைனல் ஜெயிச்சா ஃபைனலில் போய் இந்த ஒரு சீரீஸையும் பார்த்து நம்ம வின் பண்ணலாம் நிலைமையில தான் நம்ம இந்தியா பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் தோற்றுருவாங்களா ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தோன்னா பல ட்விஸ்ட்டுகள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு சில மேட்ச்களில் பார்த்தா இந்தியா தோற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக பார்த்தா செமிஃபைனலுக்கு வந்து இப்போ பார்த்தா செமிஃபைனலையும் ஜெயிச்சுட்டு இப்போ டைரெக்டாக ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்தியா இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் சேஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 341 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. 5 விக்கெட்டு போயிருக்கும். ஸோ அதாவது பார்த்தா 48.3 பாலுக்கெல்லாம் பார்த்தா இந்த ஒரு மேட்சை இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தா ஈஸியாக முடிச்சிட்டாங்க. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஆஸ்திரேலியாவுக்காக யார் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுடைய கேப்டன் விக்கெட் கீப்பருமான ஹேலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையும் வரல காலும் வரல சொல்கிற மாதிரி தான் 15 பால் பார்த்தீங்கன்னா வெடி இருப்பாங்க. அதில் 5 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லிச்சஃபீல்டு இவங்க பார்த்தீங்கன்னா 93 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செஞ்சுரி கொடுத்துருப்பாங்க. 93 பாலுக்கு 119 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. மொத்தம் பார்த்தா 17 போர் 3 6 பார்த்தா விளையாடிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் கேட்டிங்கன்னா 127.96 பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க எப்பயுமே வழக்கம் போல் ஐபிஎல்னாலும் அடிப்பாங்க, அவங்களுடைய டீம்னாலும் அடிப்பாங்க. சொல்கிற விதமாக தான் இவங்களும் அடிச்சிட்டாங்க. 88 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 77 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மோனி அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. கார்ட்னர் அவங்க பார்த்தீங்கன்னா 45 பாலுக்கு 63 ரன் அடிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா 30 கம்மியாக தான் ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. நம்மளுடைய இந்தியா டீமை காப்பாற்றின அந்த ஒரு பிளேயர் யாருடா நீங்கள் கேட்கவே தேவையில்லை, நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தா நம்ம சேனலில் போட வரும். ஏன்னா அந்த அளவில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு ப்ளே மேட்ச் பார்க்கலையே நீங்கள், தரமாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஹைலைட்ஸ் போடுவாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைனல் இருக்குது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கூட அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஒரு தரமான சம்பவத்தை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நடக்க போகிற ஃபைனலில் யார் ஜெயிப்பாங்க உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணுமா இல்லை இந்தியா ஜெயிக்கணுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஃபாலி வர்மா வந்தாங்க. அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. 2 4 அடிச்சிருப்பாங்க. 5 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. 200 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸ்மிருதி மந்தானா 24 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிச்சிருப்பாங்க. 1 6 2 4 பார்த்தா அடிச்சிருப்பாங்க. இவங்க அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச் நிறுத்திடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே ஆடுறதுக்கு யாரும் பிளேயர்ஸ் தான் இல்லைன்னு பார்த்தா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திர விதமாக. ஸோ இந்த ஒரு ஜெமிமா யாருடா இந்த ஜெமிமான்னு சொல்கிற மாதிரி 134 பாலுக்கு பார்த்தோன்னா 127 ரன் அடித்து ஸோ இந்தியாவை பார்த்தா ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதில் 14 4 94 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தா விளையாடிருப்பாங்க. ஜெமிமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஒரு மொமெண்ட் இருக்க சிங்கப்பெண்ணே அந்த ஒரு பாட்டு போட்டு இவங்கள பார்த்தா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு முழுக்க பார்த்தா இந்த இந்தியா முழுக்க பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா உலகமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாங்க ஜெமிமா. நம்மளுடைய இந்தியன் கேப்டன் நான் மட்டும் சும்மா இல்லைங்க நானும் அடிப்பேங்கன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க பார்த்தீங்கன்னா 88 பாலுக்கு 89 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அதில் 10 4 2 6 101 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிருப்பாங்க. இவங்க எல்லாம் அவுட் ஆகிட்டா ஜெமிமா நான் இருக்கட்டான்னு சொல்கிற விதமாக பார்த்தா ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று ஆஸ்திரேலியாவை கதற விட்டுருப்பாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா வந்திருப்பாங்க. 17 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிச்சிருப்பாங்க. 3 4 விளையாடிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கோஷி வந்திருப்பாங்க. ஸோ 16 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருப்பாங்க. 2 4 2 6 162 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா தரமாக இந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் என்ன கவுர் வந்திருப்பாங்க. 8 பாலுக்கு 15 ரன் பார்த்தீங்கன்னா விளையாடிருப்பாங்க. ஸோ 2 4 விளையாடிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.